வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கலைஞர் கருணாநிதியின் வரலாற்றை 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வைப்பதாக முடிவு பண்ணியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதியின் வரலாற்று பற்றி தான் இன்று பேசப் போகிறோம். கலைஞர் அவர்களின் வரலாறு தான் நம்ம எல்லோருக்குமே தெரியுமே. அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு திரு எம்ஜிஆரின் ஆதரவோடு முதலமைச்சரானார். முதலமைச்சரான கொஞ்ச நாட்களிலேயே திரு எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று திருவள்ளுவர் சொன்னபடி எம்ஜிஆர் இருக்கும் வரை திரு கலைஞர் கருணாநிதியால் முதலமைச்சர் ஆகவே முடியவில்லை. இதுவும் வரலாறு தானே. மதுபான கடையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள்தானே. இன்று தமிழகத்தில் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகியிருக்கிறார்களே. இதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே திரு கலைஞர் அவர்கள்தானே. இதுவும் வரலாறு தான், யாரும் மறுக்க முடியாது. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தபோது சும்மாதானே இருந்தார் திரு கலைஞர் அவர்கள். கொடுத்த பிறகு கிடைக்காது என்று தெரிந்தும் கச்சத்தீவை மீட்போம்னு அவர் இருக்கும் வரை சொல்லி கொண்டிருந்தார். இதுவும் வரலாறு தான். திரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரானார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்பொழுது சட்டசபையில் திரு கலைஞர் அவர்கள் முன்னாடியே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டார். சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா தாக்கப்பட்டதை பற்றி பேசியிருந்தார். இதுவும் கலைஞர் அவர்களின் வரலாறு தான். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்து கொண்டு இருக்கும்போது போரை நிறுத்துவதற்காக உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி காலை உணவுக்கு பிறகும் மதிய உணவுக்கு முன்பும் இடைப்பட்ட நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் திரு கலைஞர் அவர்கள். இதுவும் வரலாறு தான். போரை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டீர்களே, இன்னும் போரை நிறுத்தவில்லையே, மக்கள் செத்து கொண்டு தானே இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு மழை நின்றாலும் தூறல் நிற்காதுன்னு சொன்னவர் தான் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதுவும் வரலாறு தான். கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களின் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் எப்பொழுது வெளிவரும்னு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.